ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு honeypriyam சேனல். நம்ம honeypriyam சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பேஸ்கெட் வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 ஏற்கனவே போட்டேன். இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா பார்ட் 3 வந்து போட போகிறோம். இந்த பார்ட் 3ல் இதோட லாக்கு அந்த ஃப்ளவர்ஸை 2 டைப் ஃப்ளவர்ஸ் வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டார் மாதிரியும் அந்த ரவுண்டு ஷேப் ஃப்ளவரும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட டுட்டோரியல் வந்து இதில் போட்டிருப்பேன். ஃபுல்லாக பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதோட மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ண முடியும். இதோட லிங்க் வந்து பார்ட் 1 பார்ட் 2 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இது நான் என்ன பர்பஸில் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பேன். பேங்கிள் பாக்ஸாக வந்து ட்ரை பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னால, பேங்கிள் பாக்ஸ் அப்படின்னா என்னென்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியலையாட்டிருக்கு. நான் பேங்கிள் பாக்ஸுன்னு சொன்னதை அம்மா வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேங்க்கில் வைக்க போறியா இந்த பெட்டியை அப்படின்னு கேட்டாங்க. பேங்க்கில் இல்லைம்மா, பேங்கிள் பாக்ஸ் அப்படின்னா வளையல் பெட்டி அப்படின்னு அம்மாவுக்கு சொன்னேன். நீ எதுக்கு இங்கிலீஷில் சொல்கிற, எனக்கு நான் புரியவே இல்லைல்ல, தமிழில் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் சொல்கிறேன், இது வந்து வளையல் பெட்டி செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து வளையல் பெட்டியை வந்து இதில் செய்ய போகிறேன். ஓகேங்களா? நமக்கு வந்து தங்கிலீஷ் தான் வரும். தமிழ் ஃபுல்லாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழ் ஃபுல்லாக வந்து வரல, தங்கிலீஷ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, கோச்சிக்காதீங்க, தமிழும் இங்கிலீஷும் கலந்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சாரி. ஏதாச்சும் புரியலன்னா திரும்ப வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு தமிழ் விளக்கம் நான் வந்து சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காமெடியும் இருக்குது. எங்கள் நாத்தனார் பசங்க, என்ன ஆண்டி நீங்கள் ஒரு பாக்ஸில் வந்து புடவைய மூடுறீங்க, அதை மூடி திறந்தா பார்த்தா ஃப்ரூட்ஸ் வருது, ஃப்ரூட்ஸை மூடி திறந்தா பூண்டு வருது, பூண்டை மூடி திறந்தா வெஜிடபிள்ஸ் வருது, அதை மூடி திறந்தா வெறும் பெட்டி வருது, என்ன மேஜிக் காட்டுறீங்க அப்படியெல்லாம் கேட்குறாங்க. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நானே திரும்ப அந்த வீடியோ பார்க்குறப்ப தான், ஓ இப்படியெல்லாம் தெரியுதோ அப்படின்னா எடிட்டிங்கில் அது பண்ணது. ஓகேங்களா? நம்ம honeypriyam சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன சேனல் பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைகள் ஏராளம் அப்படின்னு சேனல் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து பேஸ்கெட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி வீடியோ நிறைய போட்டுக்கலாம். நம்ம பசங்களுக்கு ஹிந்தி சொல்லித்தரணும்னா அந்த சேனலில் போய் பாருங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் கிராஃப்ட் ஐடியாவும் போட்டிருப்பாங்க. அவங்களும் நியூ ஐடியாஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. மொபைல் பவுச்சு, ஹேண்ட்பேக் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. வியூவர்ஸ், உங்களுக்கான ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த மாதிரி கமெண்ட்னா போடாதீங்க. எல்லா சேனலும் ஒவ்வொரு குட்டி சேனலும் மட்டும் இல்லாமல் பெரிய சேனலுமே குட்டி சேனல்ஸை காப்பி பண்ணி தான் போடுறாங்க. அவங்க கற்பனை மட்டுமே இன்க்ளூட் பண்ணல. அதனால் இந்த மாதிரி கமெண்ட்ஸை எங்களுக்கு பண்ணாதீங்க. இது என்னோடய சின்ன ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கங்க வியூவர்ஸ். ஏன்னா நாங்கள் ஒரு வீடியோ போடணுன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு தெரியுமா? அந்த வீடியோவை வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். வீட்டில் வந்து அவ்வளோ ஒர்க் இருக்கும். அதையும் விட்டு நாங்கள் இந்த கூடையை பின்னி எடுத்து அதை வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். அதில் வந்து நீங்கள் இப்படி சின்னதாக ஒரு கமெண்ட் போடுறப்ப ஐயோ இவ்வளோ பலனும் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க வந்து அவங்களோட ஐடியாவும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோவில். நீங்கள் வேணால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்க்காம கமெண்ட் சொல்லாதீங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து இன்னொரு சேனலை வந்து காப்பி பண்ணி போடுறதில்ல. எங்களோட ஐடியாவும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்லாம் போடாதீங்க. சாரி, இந்த மாதிரி நான் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. இது உங்களை காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. சாரி. இந்த கலைகள் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அவங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறப்ப இன்னொரு சேனல் வந்து உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த ஃப்ளவர் லாக் வந்து நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். அதோட வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளவர் லாக் போடுறதுக்கு நான் வந்து இப்போ குட்டியாக ஃப்ளவர் ட்ரை பண்ணுறதுனால 3 அடியில் தான் ஒயர் எடுத்திருக்கேன். 3 அடியில் ஒயர் எடுத்து கட்டுறதுக்கு ஒயரை விட்டுட்டு 2 ரவுண்ட் சுற்றி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த ரவுண்டை சுற்றியே உள்ள ஒயரை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்படியே ரவுண்டை சுற்றியே ஒயரை உள்ளே விட்டு வெளியே எடுப்பாங்க. அந்த ரவுண்ட் வந்து டைட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அந்த ரவுண்டை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை திருப்பி பிடிச்சிட்டு என்ன பண்ணால் ஒரு லூப் மாதிரி வைங்க. லூப் மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு அந்த ஒயரை அந்த லூப்பில் விட்டு வெளியெடுங்க. எடுத்துகிட்டு இப்படி கொண்டு வந்து திரும்பியும் ரவுண்டில் விடுங்க. உள்ளே விட்டு வெளியிடுங்க. திரும்ப லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ கீழேருந்து மேலே விட்டு ரவுண்டுக்குள்ளே லூப்பில் விட்டு வெளியெடுக்கணும். அப்புறம் மடக்கி பிடிங்க. திரும்ப வந்து ரவுண்டுக்குள்ளே விட்டு வெளியெடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒயரையும் பின்பக்கமாக கொண்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஒயரை வந்து பின்பக்கமாக கொண்டு போயிருங்க. இப்போ
ரவுண்டில் விட்டு எப்படி வேணால் பின்பக்கம் கொண்டு போயிடுங்க. இப்போ லூப் வைங்க. லூப் வச்சுட்டு கீழேருந்து மேலே ஒயரை அந்த ரவுண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. வந்த ஒயரை அந்த லூப்பில் விட்டு வெளியேடுங்க. டைட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு முக்கோணம் மாதிரி மடக்கி திரும்ப ரவுண்டுக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு வெளியிடுங்க. டைட் பண்ணிங்க. டைட் பண்ணிட்டு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். லூப் ஃபார்ம் பண்ணிட்டு கீழேருந்து மேல் பக்கமாக ரவுண்டில் வரணும். அப்புறம் லூப்பில் விடணும். திரும்ப அந்த ஒரு முக்கோணம் மாதிரி வச்சுட்டு மேல் பக்கம் இருந்து கீழ் பக்கம் கொண்டு போகணும் ரவுண்டுக்குள்ளே. அவ்வளோதான். இதே தான் ஃபுல்லாக வந்து போடணும். இப்போ ஒவ்வொரு இதெல்லாம் வந்து நமக்கு வந்துடும். இப்போ இது ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் நம்ம பெரிய ரவுண்டு வச்சோன்னா நிறைய இதழ் வரும். இப்போ வந்து உங்களுக்கு 5 இல்லைனா 6 இதழ் தான் வரும். நான் குட்டி ஃப்ளவர் தான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். 3 அடி ஒயரில் தான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு அப்புறம் செகண்ட் லேயர் போடலாம். செகண்ட் லேயரும் அதே மெத்தடு தான். ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சு செகண்ட் லேயர் பாருங்கள். அதே தான். லூப் வச்சுக்கோங்க. ரவுண்டில் கீழ் பக்கம் விட்டு மேல் பக்கம் வந்து லூப்பில் விட்டு டைட் பண்ணி அப்புறம் திரும்பி ரவுண்டில் விடுங்க. அந்த ஏற்கனவே போட்ட பெடல்ஸ் மேலே நல்லா பொருந்துற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே தான் திரும்பியும் ஒவ்வொரு பெடல்ஸ் போடுறப்பையும் அதே மெத்தடு தான். லூப்பு கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கம் ரவுண்டில் வரணும். திரும்ப லூப்பில் விட்டு வெளியே எடுக்கணும். அப்புறம் அந்த பெடல்ஸ் மேலே பொருந்துற மாதிரி வச்சுட்டு ரவுண்டில் வந்து மேல் பக்கம் இருந்து கீழ் பக்கம் கொண்டு போயிடணும். அவ்வளோதான். இதே மெத்தடில் 2 லேயர் போடுங்க போதும். அதுக்கு மேலே போட வேணாம். ஏன்னா இது சின்ன ஃப்ளவரில் 2 லேயருக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது. அந்த லேயரும் மேலே ஃபிட் ஆகாது. அதனால் டபுள் லேயர் போட்டாலே நல்லாயிருக்கும் ஃப்ளவர். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்துக்கலாம். நான் குட்டியாக எடுத்து போடுறதுனால 3 அடி தான் எடுத்திருப்பேன். ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம சென்டர் பண்ணி கட்டிடுங்க. உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குதோ அந்த இடத்துல கட்டிடலாம். கட்டி உள் பக்கமாக சொருவிட்டு லாக் போடுறது இன்னொரு ஃப்ளவர் போடுறதையும் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ளவர் போடுறதுக்கு நீங்கள் 6 அடியில் ஒயர் எடுத்துக்கங்க. நான் 10 அடி ஒயர் எடுத்தேன். ஆனால் குட்டி ஃப்ளவர்ன்றதுனால 6 அடி ஒயரே வந்து எனக்கு போதுமாயிடுச்சு. மீதியை வந்து லாஸ்ட்டில் நான் கட் பண்ணிட்டேன். 6 அடி ஒயர் எடுத்துகிட்டு இப்படி ஆள்காட்டி விரலில் வச்சு ஒரு 10 சுற்று சுற்றுங்க. 10 15 அப்படியே நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டே வந்துடுங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ண வேணாம். அந்த சென்டரை நல்லா இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. சுற்றிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த ஒயரை வந்து ரவுண்டுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்து வந்துடுங்க. வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒயர் வந்து வெளிப்பக்கம் அடிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு திரும்ப ரவுண்டுக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். புரியுதுங்களா? அந்த குழியாக இருக்க பக்கம் வந்து வெளியே தெரிகிற மாதிரி. அப்போ தான் அந்த டிசைன் வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து நல்லாயிருக்கும். அதே தான் அந்த ரவுண்டுக்குள்ளே ஊற்றி இந்த ஃப்ளவர் ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு சுற்றி எடுத்து வரணும். அவ்வளோதான். இதில் வந்து என்னென்னா அந்த குழியான பக்கம் பேக் சைடு இருக்குள்ள நமக்கு மேலே வளவளன்னு இருக்க பக்கம் இல்லாமல் அடியில் இருக்க பக்கத்தை வந்து நம்ம எடுத்து இது பண்ணிக்கணும். ரவுண்டில் வர மாதிரி சுற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே திருப்பிட்டாலே போதும். அடுத்தடுத்து சுற்றுறப்ப நம்ம திருப்ப தேவையில்லை. ஃபுல்லாக வந்து திரும்ப சுற்றிக்கிட்டே வந்துடுங்க. இது எத்தனை லேயர் வேணுமோ உங்களுக்கு அத்தனை லேயர் வச்சு சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஒயர் வந்து நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு வெட்டுறீங்களோ அந்த லென்த்துக்கு அத்தனை லேயர் நீங்கள் சுற்றிக்கலாம்.
நான் ஒரு 2-3 லேயர் சுற்றினேன். லேயர் சுற்ற உங்களுக்கு வந்து அந்த டைட்னஸ்ஸு, ஃப்ளவர் வந்து திக்னஸ்ஸு எல்லாமே கிடைக்கும். ஒரு நீட்னஸ்ஸும் இருக்கும் லேயர் சுற்றுறது. ஃபுல்லாக சுற்றி வந்துடுங்க. சுற்றி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா கடைசியாக நம்ம கட் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் சுற்றுங்க. நான் சொன்ன மாதிரி 10 அடி எடுத்தேன். ஆனால் எனக்கு வந்து 6 அடி ஒயர் தான் தேவைப்பட்டுச்சு. மீதியெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ 6 அடியே போதும் உங்களுக்கு. ரவுண்டு வந்து சுற்றியாச்சு. ஏன்னா இது வந்து பாக்ஸ் நமக்கு சின்ன பாக்ஸ் இல்லை. பெரிய கூடைனா போடுறப்ப நீங்கள் 10 அடி ஒயர் எடுத்து பெரிய ரவுண்ட் வச்சு நீங்கள் ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இப்போ குட்டி பாக்ஸுன்றதுனால இங்கே வந்து 6 அடி ஒயரே போதும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே ரவுண்டு சுற்றிட்டேன். மீதி ஒயர் கட் பண்ணியாச்சு. சொருகிற அளவுக்கு ஒயர் வச்சுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ நார்மல் நாட்டு வந்து போட்டுங்க. சென்டராக வந்து நம்ம லாக் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப சென்டரில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கும். நான் மேலே போட்டிருக்க அந்த ஸ்டார் ஃப்ளவர் கூட நீங்கள் சென்டரில் வந்து இந்த மாதிரி சாண்டில் கலர் வந்து நாட் போட்டு உள்ளே சொருவிருந்தீங்கன்னா இன்னொரு லுக்காக இருக்கும். நான் அதில் சொருவில் இந்த ஒரு ஃப்ளவரில் மட்டும் சொருவிருப்பேன் பாருங்கள். இப்போ ஏற்கனவே போட்ட ஃப்ளவர் எடுத்துங்க. பிங்க் கலர் ஃப்ளவரும் இந்த நார்மல் நாட்டு அதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இதில் வந்து நம்ம சொருவி கட்டிடலாம். இதில் வந்து நீங்கள் சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3x3 அந்த லெவலில் வந்து இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 8 ரோ போட்டிருக்கிறதுனால அந்த 2 ரோவை ஃபிக்ஸ் பண்ணி கட்டுறேன். அந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 விட்டு அந்த 4வது ரோவில் வந்து வச்சு கட்டுறேன். கட்டிட்டு சொருவிடுங்க. எப்பொழுதுமே கட்டிட்டு உள்ளே சொருவிடுங்க. அவ்வளோதான். ஒரு 5 நாட்டில் வந்து நம்ம சொருவிட்டால் போதும் எல்லா ஒயருமே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லாக் போட போகிறோம். லாக் போடுறதுக்கு வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கேன். இதில் லாக் போடுறதுக்கு வந்து 2 அடியில் 2 ஒயர். எல்லா லாக்குமே நான் வந்து 2 அடியில் தான் ஒயர் எடுத்திருக்கேன். 2 அடி ஒயரே கொஞ்சம் லென்த்தாக வந்துச்சு. 2 அடி ஒயரே போதும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம லாக் வந்து சின்னது தானே. அப்புறம் ஈக்குவலாக பிடிச்சிக்கங்க. 2 அடி ஒயரை வந்து நான் சொருவிருப்பேன் பாருங்கள். அந்த நாட்டில் வந்து இந்த பக்கம் கிராஸ் ஒன்று இந்த பக்கம் கிராஸ் ஒன்று வந்து சொருவிருப்பேன். அப்படி சொருவினிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் லாக். அப்புறம் இப்படி பிடிச்சிக்கணும். இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுற பாருங்க பொறுமையாக எப்படி பிடிக்கிறதுன்றத. ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை வந்து ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒயரை அந்த பக்கம் மேல் பக்கமாகவும் இந்த பக்கம் கீழ் பக்கமாகவும் வந்து பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு
இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்க ஒயரை ரைட் ஹேண்டில் இருக்க ஒரு 2 ஒயருக்கு நடுவில் விட்டு வெளியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறத லெஃப்ட் சைடு விட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. இதே தான் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு விட்டு கொண்டு வரணும். அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே வரணும். இதை எடுத்து இதுக்குள்ளே விட்டு இப்படி கொண்டு வரணும். ஃபுல்லாக அதே தான் பின்ட்டு வரணும். இதில் வந்து உள் ஒயர் எதுவும் கொடுக்க தேவையில்லை. நம்ம லாக் வந்து சும்மா மூடி திறக்கிறதுக்கு மட்டும்தானே. இதில் வந்து எதையும் வெயிட் வந்து கொடுக்க போகிறதில்ல. அதனால் 2 ஒயரே போதும் உங்களுக்கு. லாக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த சென்டரை பார்த்து நீங்கள் கட்டிடுங்க. கட்டுறப்பையும் பாருங்கள், அந்த நாட்டோட இப்படி கிராஸாக கட்டுங்க. கட்டிட்டு அந்த ஒயரை வந்து 5 நாட்டில் வந்து சொருவிடுங்க. லாக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாக் ஃபினிஷ் பண்ணிட்டு சொல்லிட்டு மூடிடுங்க. நான் வந்து 3 லாக் தான் போட்டிருப்பேன். அந்த 2 ஃப்ளவருக்கும் நீங்கள் லாக் வேணும்னா போட்டுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பேங்கிள் பாக்ஸ்க்கு வளையல் பெட்டிக்கு வந்து செப்பரேட் பண்ணுறது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதுக்கு இடையில வந்து நான் நவராத்திரி கொலு ஸ்பெஷலுக்காக ஒரு ஐடியா ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து நாளைக்கு வரும். இது வரைக்கும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. இது போல் நிறைய நியூ ஐடியாஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. நிறைய ஐடியாஸ் நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கங்க. இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம சேனலில் வந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் நிறையா வரும். ஓகேங்களா. பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ, பாய், see you நெக்ஸ்ட் வீடியோ.